ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. ஹல்லேலூயா. பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே, தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல சிரித்த முகத்தோடு இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு அல்லேலூயா புகழ், இயேசுவுக்கு கனம். அல்லேலூயா. அவரை உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம், பாடுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. மூளை கல்லாயிற்று. கத்த செய்து அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. நம் கத்த செய்து அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது தகப்பனே. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
உங்க அன்பு போதும் ஆண்டவரே, உங்க அன்பு தேவை. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பாறை சாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பாறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். இனி தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் பாதிக்கு வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அவர் நல்லவர். அப்படி நாமம் உயர்ந்தது, அப்படி நாமம் மகிமை உள்ளது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளல்ல. இந்த உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளல்ல. உயிருள்ள நாளல்ல. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள புதழ் இயேசுவே, நீர் மகிமை உள்ளவர். உம்மை உயர்த்துவது என கிடைத்த பாக்கியம். புகழ்கின்றேன். நீதான் என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் பலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன். ஆமென். தாங்குதையா, பலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்
உம்மை ஆனந்த கழுப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அது சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அது சுவை உணவு தினமும் துதிக்கிறேன். ஆனந்த கழுப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த கழுப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். நான் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். ஏந்திடுவார், தப்புவிப்பார், வலுவாமல் காத்திடுவார். ஏந்திடுவார், தப்புவிப்பார், வலுவாமல் காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனாம். இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். சொல்லுங்கள், இந்நாள் வரையில் தாங்கினவர் இனியும் என்னை நடத்திடுவார். ஆபத்து நாட்களில் இன்பலும் கூனி குறுகின நேரமெல்லாம். ஆபத்து நாட்களில் என்பலும் கூனி குறுகின நேரமெல்லாம் குக்குரல் கேட்டவர் ஓடி வருவார். குக்குரல் கேட்டவர் ஓடி வருவார். தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனாம். யெகோவா ஷம்மா, பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். என் தேவனாம் யெகோவா ஷம்மா, என் நல் நண்பனா. அழிவும் நாசமும் கொள்ளை நோயும் இனி நம் எல்லையில் கேட்பதில்லை. அழிவும் நாசமும் கொள்ளை நோயும் இனி நம் எல்லையில் கேட்பதில்லை. ராஜாதி ராஜன் நம் முன் செல்கிறார். ராஜாதி ராஜன் நம் முன் செல்கிறார். சேதமின்றியை காத்திடுவார். சேதமின்றியை காத்திடுவார். சேதமின்றிய காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யாவர் எழுப்பி நின்று யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நல் நண்பனா. இந்நாள் வரையிலும் தாங்கினவர் இனியும் நம்மை நடத்திடுவார். இந்நாள் வரையில் தாங்கினவர் இனியும் என்னை நடத்திடுவார். தப்புவிப்பார், வலுவாமல் காத்திடுவார். நம்மை ஏந்திடுவார், தப்புவிப்பார், வலுவாமல் காத்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடும் என் தேவனாம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா,
கூடவே வசித்திடும் நண்பனாம் யெகோவா ஷம்மா. தேவனாம் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே வசித்திடும் நண்பனா. இதோ உலகத்தின் முடிவு எந்தும் சகல நாட்களிலும் நன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இதுவரைக்கும் நம்ம கூட இருந்த ஆச்சரியமான காரியத்தை செய்தவர், இனிமேலும் அவர் ஆச்சரியமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை இந்த மாதத்தில் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாது என்ற வேத வசனத்தின்படி நான் உன்னை கொண்டு போகும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. பூமியில் உள்ள வேற எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை உன் கண்கள் காணும்படிக்கு உன் ஜனங்களுக்கு முன்பதாக இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஓ ரபல கதர பல கதர லிக பல கதர கதர பல கதர தியா லெகதரே பல கதர தியா அந்த பல கதர உமக்கதரே பல க ஷப பப பப உமக்கதரே பல க சந்தர தி அந்த பல கதர. உங்கள் மேல் நான் சொன்ன என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த புதிய பொருளாதார வருடத்தினுடைய முதல் நாள்ல அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிற உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் சொன்ன என் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன், நிறைவேற பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 34 நாட்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்த நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை கனம் பண்ணி அவருடைய ஆத்தும வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பலவீனம் இருந்தோம், எவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக இருந்தோம், ஆலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்த நீ மற்றவளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ மற்றவளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓ ராகா தேரே போலோ பாபா லேக்கே தேரே பலகதரதி அதரபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்காதவர்களுக்கான வித்தியாசத்தை இந்த நாட்கள் காணுகிற நாட்களாய் இருக்கும். இந்த நாட்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்காதவர்களுக்கான வித்தியாசத்தை பார்க்கிற நாட்களாக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தரே உங்களுக்கு பலனாய் இருப்பார். கர்த்தரே பராக்கிரமசாலியாய் எழுந்து உங்களுக்காக போரடிக்கிற தேவனா உங்களோடு கூட இருப்பார். அந்த நல்ல தேவனுடைய கரத்துல என்னையும் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என்
சுமந்தீர நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீர நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. அப்பாவை பார்த்து தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. அன்பு காணும் என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்பை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவோ இருப்பவரே. எபினேசரே எபினேசரே சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவோ இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி 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 நன்றி. கருப்பு
காத்தீர நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தகுதியில்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்துவதற்காக தம்முடைய தகுதியே இழந்தாரே, அந்த நல்ல தேவனுடைய நாட்கள் ஆண்டவர் சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அவமானங்கள், அல்லேலூயா, வேதனைகள், வியாதிகள், பலவீனங்களை மாத்திரம் அவர் சுமக்கவில்லை, நம்முடைய அவமானத்தை சுமந்தார். நம்முடைய அவமானத்தை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார். பிரியமானவர்களே, எத்தனை விதத்துல நம்ம அவனை வேதனைப்படுத்திருக்கோம் தெரியுமா? ஜெபம் நடத்த நேர்ல இருந்தும் ஜெபம் பண்ணாம இருந்தோம் பாத்தீங்களா, அது அவரை அவமானப்படுத்தணும். நல்ல வாய்ப்பு இருந்தா ஆலயத்துக்கு வராம இருந்தோம் பாத்தீங்களா, அது அவமானம். ஆண்டவரை எப்படி அவமானப்படுத்தணும் நம்ம நினைக்கிறோம். அவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உனக்காக எத்தனை நாள் நான் ஏங்கி நின்று கொண்டிருந்தேன், என்னிடத்துல பேசாமல நீ ஏஞ்சி போனாயே, உன் வேலை தான் உனக்கு முக்கியம்னு போனாயே, என்னை துதிக்கவில்லையே, என்னை ஆராதிக்கவில்லையே, என் வசனத்தை நீ வாசிக்கவில்லையே, உன் மனதுக்கு திருப்தியான விதத்துல போய் கொண்டிருக்கிறாயே. எத்தனை விதத்தில் அவரை நாம் அவமானப்படுத்தணும் தெரியுமா? அவர் எத்தனை வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தோம், அந்த வசனத்தை நம்ம கேட்கவில்லையே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே. என் பிள்ளை எனக்கு விருப்பப்பட்டதை செய்யாத போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் பிள்ளை சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்குது, என் கணவர் நான் நினைக்கிற மாதிரியே செய்ய மாட்டேங்கிறாரு. எத்தனை ஒரு ஆளுது இருக்கிறோம். காரி துப்பப்பட்டார், தாடி மயிரை பிடிச்சு இழுத்தார்கள். அவர் கையில கோலை கொடுத்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணினார்கள். அத்தனையும் தாங்கினார், அத்தனையும் தாங்கினார். அந்த நல்ல தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது அல்லேலூயா நீ விழிப்புள்ளவளாய் இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவா, நீ ரட்சிக்கப்படுவா. அசால்ட்டுத்தனம், அஜாக்கிரதை, நான் பண்ணாத ஜெபமா, எனக்கு தெரியாத ஜெபமா என்கிற எண்ணம். இன்னைக்கு ஆண்டோட சமுத்திரமை தாழ்த்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய பொருளாதார வருடத்தில் சகல கிருபைகளையும் சகல நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்த முடியும். ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து திரு
ஜேம்ஸ் ஐயா, அம்பிகாபுரத்திலிருந்து வருகிற திரு ஜேம்ஸ் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து, ஆண்டவரே அல்லேலூயா, தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து வருகிறார். இந்த புதிய பொருளாதார வருடத்தில் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மருமக்கள், நம்முடைய பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கைடுசர தொழிலை ஆசீர்வதிக்க, வேலைகளை ஆசீர்வதிக்க, வயதான அம்மா அப்பாவுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கத்த தர வேண்டும். வேலைக்கு எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல திருமணக்காரன் நடைபெறும்படி அல்லேலூயா திரு ஜேம்ஸ் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. எஸ் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீ தந்த புதிய நாளுக்காக, புதிய நாள் இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, புதிய வருடத்தை 2023ஆம் வருடத்தை தந்து கடந்த 3 மாதங்களில் கண்ணின் மணி போல் பாதுகாத்து, ஏந்தி சுமந்து தப்புவித்து போஷித்து கூடவே இருந்து நடத்தி இந்த 4ஆம் மாதத்தை, இந்த ஏப்ரல் மாதத்தை அம்ராஜா முதல் தேதி அம்ராஜா இந்த அதிகாலை வேளையிலே அம்ராஜா உம்முடைய ஆலயத்தில் அம்ராஜா ஒன்று கூடி அம்ராஜா உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு தயப்பாராட்டிருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இம்மட்டும் தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், பாதுகாப்புக்காய், வழிநடத்தலுக்காய், நன்மை ஆசீர்வாதத்துக்காய் கோடான கோடி நன்றி தேவனே. ஏசப்பா, எங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கோடான கோடி நன்றி தேவனே. ஏசப்பா, முக் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அம்ராஜா, நாங்கள் உண்மை நினையாத வேளையிலும் அம்ராஜா நீர் எங்களை அம்ராஜா மறுதளிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அம்ராஜா ஏசப்பா எங்களை நடத்தி கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கோடான கோடி நன்றி தேவனே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. அம்ராஜா யார் நினைக்காத நேரத்திலும் யார் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய நேரத்திலும் அம்ராஜா எங்களையும் அம்ராஜா உம்முடைய கரத்தில் ஏந்தி அம்ராஜா இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கோடான கோடி நன்றி தேவனே. அம்ராஜா எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் எடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நன்றி தேவனே. ஏசப்பா, அம்ராஜா உம்முடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக, உம்முடைய அளவில்லாத உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, இப்படி எங்களை நடத்தி கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நன்றி தேவனே. ஏசப்பா, இந்த ஏப்ரல் மாதத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. அம்ராஜா ஏசப்பா, புதிய மாதத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே, நீ நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் குடும்பங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என் குடும்பங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அம்ராஜா குடும்பங்களின் தேவையெல்லாம் சந்தி ஆண்டவரே. குடும்பத்தில் அனைவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. அம்ராஜா ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. குடும்ப தலைவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. குடும்ப தலைவிகளை ஆசீர்வதி ஆண்டவரே. பெரியவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அம்ராஜா சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை நீர் தொடும் ஆண்டவரே. அம்ராஜா ஏசப்பா, நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அம்ராஜா ஆயுசு நாளை பூர்ணப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. பூர்ணப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, நாம் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. அம்ராஜா, நாங்கள் உம்மை விட்டு எங்கே ஆண்டவரே செல்வோம்? அம்ராஜா ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, நீ சொல்லிக்கிற ஆண்டவரே, அனுகிரக நாள் காலத்திலே உனக்கு அம்ராஜா செவி கொடுத்து ரட்சின நாளே உதவி செய்வேன் சொல்லிக்கிற ஆண்டவரே. இன்றைய அனுகிரக காலம் ஆண்டவரே, இன்றைய ரட்சின நாள் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ரட்சியும் ஆண்டவரே, நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஏசப்பா, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஞானத்தை புத்தி அறிவை தார் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்கும் கடவன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அம்ராஜா, நீரே ஞானம், நீரே புத்தி, நீரே அறிவு, நீரே ஆலோசனை ஆண்டவரே. எல்லாமே நீர் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தார் ஆண்டவரே. அம்ராஜா, சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. அம்ராஜா, வாலிப பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அம்ராஜா, வாலிப பிள்ளைகள் எதில் தங்கள் சுத்தம் பண்ணி கொள்வான்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உமக்கு அம்ராஜா பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு ஏசப்பா, அவருடைய எண்ணங்களை சிந்தனைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய எண்ணங்களை உம்முடைய சிந்தனைகளை தாரும் ஆண்டவரே. அம்ராஜா, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கூட வந்து நடத்தும் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலை கிடைக்க தயவு பாராட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. அம்ராஜா, வேலை கிடைத்த பிள்ளைகளே அம்ராஜா, நீ கூட வந்து நடத்தும் ஆண்டவரே. திருமண காலத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. அம்ராஜா, நல்ல ஒரு துணை கிடைக்க தயவு பாராட்டும் ஆண்டவரே. அம்ராஜா, ஏசப்பா, திருமணமான பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அம்ராஜா, ஏசப்பா, பிள்ளை வரனுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு அம்ராஜா
கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு ஆண்டவரே கூட இருந்து நடத்தும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளை பிற ஆயத்தமா இருக்கிற பிள்ளைக்கா சோத்திரம் ஆண்டவரே சுபபிரசத்தை உண்டாக்கும் ஆண்டவரே உம்மாலே அம்ரஜா சப்பாம் சோத்திரம் 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 ஆண்டவரே எசப்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே இன்னும் நடத்தும் ஆண்டவரே கூட வரும் ஆண்டவரே எசப்பா எங்கள் சபைக்காக சோத்திரம் ஆண்டவரே எங்கள் சபையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அம்ரஜா எசப்பா சபை வானத்தின் வாசலாக பெத்தலாக அம்ரஜா எசப்பாம் சோத்திரம் சோத்திரம் ஆசீர்வதி மாண்டவரே தேவையெல்லாம் சந்தி மாண்டவரே சிறிய முதல் பெரிய சந்தி மாண்டவரே கூட வந்து நடத்து மாண்டவரே நல்ல சவுண்ட் சிஸ்டம் கிடைக்க தயவு பாராட்டு மாண்டவரே இசப்பா ஒரு ஜென்ரேட்டர் வாங்க தயவு பாராட்டு மாண்டவரே இசப்பா மேலே கட்டணம் கட்ட தயவு பாராட்டு மாண்டவரே உம்மாலை கூடும் மாண்டவரே இசப்பா சோத்திரம் சோத்திரம் அருமையான எங்கள் பாஸ்டருக்கா சோத்திரம் மாண்டவரே அருமையான சிஸ்டருக்கா சோத்திரம் பிள்ளைகளுக்கா சோத்திரம் மாண்டவரே அம்ரஜ ஊழிய பாதையில் வரும் பாடுகளின் பிரச்சனை இசப்பா நீ கூட வந்து நடத்து மாண்டவரே அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புள்ளாய் கொண்டு வரும் மணிக்கு புது பலத்தை தாறு மாண்டவரே கூட வந்து நடத்து மாண்டவரே இசப்பா நீ சொல்லிட்டு தேவனாய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலை பெறுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசனை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் சொல்லி ஆண்டவரே அம்ரஜேசப்பா கூட வந்து நடத்தும் ஆண்டவரே இப்படி சபையை தந்துக்கோ பாஸ்டர் தந்துக்கோ நன்றி தேவனே நீ நடத்தும் ஆண்டவரே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே துதிகன மகிமையனைத்து முக செலுத்துகிறோம் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய தமிழ்நாட்டுக்காக திரு தாமதர்கள் முன்பதாக வந்த ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக நன்றி, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறாங்க. இந்த புதிய பொருளாதார வருடத்தில் அல்லலுயா சகல நிலைமைகளிலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் அல்லலுயா ஸ்தோத்திரம் நம்முடைய தமிழ்நாட்டையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தையும் திருச்சியும் அல்லலுயா நம்முடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க திருச்சபையில் இருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய பொருளாதார வருஷத்தில் கூட ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணர ஆண்டவரே ஆராதனை நேரங்களிலே நீர் எங்களோடு கூட பேசின ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தமான ஆண்டவரே ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எங்களுடைய தேசம் 140 கோடி அன்றே ஜனத்தொகை உள்ள அன்றே எங்களுடைய தேசத்தை கர்த்தர் அன்றே நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தரை தேடுகிற அன்றே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி பார்ப்பதற்கு பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இந்த அன்றே இந்த கர்த்தாவே இந்த எங்களுடைய இந்திய தேசத்தில் ஒரு மனுஷனாவது கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே நீர் எல்லா மனுஷருக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்ல ஆண்டவரே ஞானத்தை கர்த்தர் தந்து ஆண்டவரே ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஆண்டவரே அப்பா எல்லா மக்களையும் நேசிக்க ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பை தந்து அன்றே தேசத்தை அன்றே ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நீ தம்மை கிருபை பாராட்டும்படியாக இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்திலே சாபத்திலே இருளின் அதிகாரத்திலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எல்லா விதமான அன்றே அருவருப்புகளில் அசுத்தங்களிலே கட்டப்பட்டிருக்கிற விக்கிரக வல்லமைகளில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் இந்த ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் சபையாரை நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே எல்லா விதமான எதிர் வல்லமைகளை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை விட்டு நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது எல்லா அதிகாரத்துக்கு மேலாக எல்லா வல்லமைக்கு மேலாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தத்துவத்தை உடைய தேவன் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தை கர்த்தர் நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று கர்த்தாவே அநேக ஊழியக்காரர்களை திறப்பில் நின்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவரே நீங்க எழுப்பி ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சுதந்திரிக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் முதலமைச்சரின் கூட இருக்கிற எல்லா அமைச்சர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய திருச்சி பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சியில் இருக்கிற எல்லா சபைகளை எல்லா ஊழியர்களை எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்பா சபை நடுவில் கர்த்தர் செய்வீராக அப்பா. ஆண்டவர் இந்த கேக்கனர் வட்டாரத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுடைய சபையை நீங்க நிறுவி ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை கொடுத்து ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை கர்த்தாவே கொடுத்து சபையில் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களையும் நீர் சேர்த்து ஆண்டவரே நாங்கள் ஏகோபித்து ஒரு மனதோடு கூட ஆண்டவரே இம்மட்டும் உம்மை துதிப்பதற்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறாங்க உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களையும் எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்தி நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்தி ஜெபத்தை செய்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் சிறந்த நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு, நம்முடைய சபைக்கு வரக்கூடிய திரு ஜான் மோகன் அல்லேலூயா காந்தி நகர்லேருந்து வருகிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் நேற்றைய தினத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இன்றைக்கு அவங்களுக்கு அடக்க ஆராதனை இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி தன் தகப்பனை இறந்திருக்கக்கூடிய திரு ஜான் மோகன் அல்லேலூயா ஜெகன் அல்லேலூயாவுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கு
தேவையான ஆறுதலை கத்த தரும்படி வலது கருத்தை வைத்து கத்தரை சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு அவயம் பாடுபடும் போது எல்லா அவயமும் சேர்ந்து பாடுபடணும். அதுதான் திருச்சபை. நல்ல வலது கருத்தை வைத்து வயது மூப்பின் காரணமாக வயதான தகப்பனார் ஆண்டவர் அவங்களுக்கு அல்லேலூயா சொல்லும் நல்ல ஆண்டவருக்குள்ளார துதித்து கொண்டிருக்கிறவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள் அந்த தகப்பனார் கர்த்தருக்குள்ளே நெத்தியில் அடைந்திருக்கிறார்கள். தேவையான ஆறுதல் சமாதானத்தை தாரும். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க அவங்கள தைரியப்படுத்த எங்களுக்கு கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கருவோம். ஆண்டோடைய நாமம் இப்படிதாக இந்த காலவெளியிலும் இந்த புதிய பொருளாதார வருடத்தினுடைய இந்த முதல் நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விஷ் யூ பிளஸட் நியூ ஃபைனான்ஷியல் இயர். அல்லேலூயா. ஒரு புதிய பொருளாதார வருடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய பொருளாதார வருடத்தில் நம்முடைய கைகள் குறைவில்லாத கைகளாய், அல்லேலூயா, நல்ல வருமானமிக்க கைகளாய், கொடுக்கிற கரங்களாய், அல்லேலூயா, ஆசீர்வதிக்கிற கரங்களாய், ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாய், குடும்பத்தை கவனிக்கிற கரங்களாய், நம்ம வீட்டில் நம்ம எங்கெல்லாம் இந்த கையை கொண்டு போய் வைக்க போகிறோமோ அந்த இடமெல்லாம் நிறைவாக இருக்க போகிறதுக்காக வலது கருத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த புதிய பொருளாதார வருடத்தில் இந்த கையை எங்கெல்லாம் வைக்க போகிறோமோ, யாருக்கெல்லாம் கை கொடுக்க போகிறனோ, அரிசி பாத்திரத்தில் வைத்திருந்தா அந்த அரிசி பாத்திரம் நிறைவாக இருக்கணும். ஆண்டவரே, பருப்பு டப்பா மேலே இந்த கையை வைக்கிறேன்னா அந்த பருப்பு டப்பா நிறைவாக இருக்கணும். ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் என் கையை வைக்கிறேனோ அந்த இடமெல்லாம் நிறைவாக இருக்கணும். அப்படியே சொல்லுங்க. உங்கள் கையை நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள்னு சொல்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, அல்லேலூயா, கடன் வாங்குகிற கையாக இந்த கை இருக்கக்கூடாது, கொடுக்கிற கையாக இருக்கணும். சொல்லுங்க, என் கை கொடுக்கிற கையாக இருக்கணும். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஆண்டவரே, திக்கற்றோளுக்கு கொடுக்கணும். ஆண்டவர், அந்த அளவுக்கு நல்ல வருமானத்தை ஆசீர்வதிங்க. இந்த கையினால் நீங்கள் செய்ய போகிற வேலை சுறுசுறுப்பாக செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாருங்க, இந்த புதிய பொருளாதார வருடத்தில் இந்த கையில் நல்லா நான் வேலை செய்யணும். ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க, இந்த கையினால் நான் நல்லா வேலை செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, பலவீனப்படக்கூடாது. ஆண்டவரே, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், வேகமாக வேலை செய்யணும். அல்லேலூயா. தேவ நாம மகிமைக்கென்று வேலை செய்யணும். ஆண்டவரே, நான் யாருக்கெல்லாம் கை கொடுக்குறேனோ அவங்களாம் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் வாயை திறந்து சொல்லாமலே நான் அவங்களுக்கு சும்மா கை கொடுப்பேன். ஆண்டவரே, அவங்க தொடப்படணும். ஆண்டவரே, அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அவங்க உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க. அது அதிகாரியா இருக்கட்டும், யாரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நீங்க வாயை திறந்து இயேசுன்னு சொல்ல வேணாம். நீங்க கையை கொடுக்கும் போதே உங்க வல்லமை அவங்களுக்குள்ள பாய்ந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த புதிய பொருளாதார வருடத்தில் கர்த்தர் செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. The book of Amos chapter 9 verse 14 and 15. பாருங்க, திருப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவர்களை திருப்புவேன், ரெண்டாவது குடியிருக்க பண்ணுவேன். இல்லை, முதலாவது திருப்புவேன், ரெண்டாவது கட்டுவேன், மூணாவது குடியிருக்க பண்ணுவேன், நாலாவது நாட்டுவேன், அஞ்சாவது குடிக்க வைப்பேன், ஆறாவது உண்டாக்குவேன், ஏழாவது புசிப்பீர்கள். லேலுயா சொல்லாமா? அத்தனையும் அதில் இருக்கு. பாருங்க, வசனத்தை கவனித்து பாருங்க, இத்தனையும் அது உள்ளார அடங்கி இருக்கு. அத்தனையும் சொல்றார். திருப்புவேன், கட்ட வைப்பேன், அல்லையா, குடியிருக்க வைப்பேன், உங்களை நாட்டுவேன், உங்களை திராட்சை பழரசத்தை குடிக்க வைப்பேன், தோட்டங்களை உண்டாக்க வைப்பேன். எல்லாமே அவர் செய்வேன்னு சொல்ல, உங்களை உண்டாக்க வைப்பேன்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த புதிய பொருளாதார வருடத்தில் உங்களை என்னை சொல்றாரு, ஐ வில் டர்ன் யுவர் கேப்டிவிட்டிஸ் இன்டு லிபர்ட்டி. உன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலையின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் இந்த புதிய பொருளாதார வருடத்தில் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் சிறைப்பட்ட அனுபவங்கள், ஆண்டவர், ஐ வில் பிரிங் மை பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் பேக் ஃப்ரம் எக்ஸைல். என் ஜனமாகிய இஸ்ரவேலை
சிறையிருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து திருப்புவேன். சிறையிருப்பு எதை காட்டுகிறது? நம்மளை செயல்பட விடாதபடிக்கு, நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு, நமக்குன்னு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, நம்முடைய உரிமைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மளை கட்டி வைத்திருக்கக்கூடிய அல்லது பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாப அடிமைத்தனத்திலிருந்து, செயல்பட முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் திருப்ப போகிறார். அல்லேலூயா. இனி இந்த வருடம், இந்த புதிய பொருளாதார வருடத்துல உங்களுடைய என்னுடைய அல்லைய பாவமான சாபமான செயல்பாடற்ற அந்த சிறையிருப்பின் தன்மையை கர்த்தர் மாற்றி இனி பரிசுத்தத்தில் வளருகிற வருடமாய், பக்தியில வளருகிற வருடமாய், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வருடமாய், அல்லேலூயா, ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்க செயல்பட்டதை விட இந்த புதிய பொருளாதார வருடத்துல கர்த்தர் உங்களை அபரிவிதமாக செயல்பட வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளை செயல்பட வைக்க போகிறார். God is going to turn your captivities into liberty. கர்த்தர் உன்னை விடுதலைக்குள்ளார கர்த்தர் நடத்த போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், they will rebuild the ruined cities and live in them. அதாவது பாழான ஸ்தலங்கள் எல்லாம் நீ கட்டுவாயாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமாங்க. ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. முதலாவது நம்ம என்ன வாசித்தோம்? பேக் ஃப்ரம் எக்ஸைல், அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிலிருந்து நீ வெளியில வரப்போகிறார். அப்படி சிலையிலிருந்து வெளியில வரப்போகிறான்னு சொன்னா என்னன்னா உங்களை வச்சு செய்ய போறார் தெரியுமா? 3 காரியம் செய்ய போகிறார். லெட் மீ இந்த வசனங்களை சொல்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Jeremiah chapter 29 verse 4 to 7. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவரும், தான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு யார் சிறைப்பட்டுக்கு போக வச்சது? ஆண்டவர் தான் பண்ணாரு. எதுக்கு தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்மளை சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு செயல்பாடற்ற ஒரு நிலைமையிலையோ அல்லது ஒரு விடுதலையின் நிலைமையிலையோ இல்லாம ஆண்டவர் தான் பண்ணார். எதுக்கு தெரியுமா? we should know the liberty, the freedom that Jesus is going to given to us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த விடுதலையையும் ஆண்டவர் நமக்கு திருப்ப போற அந்த சிறையுடைய மேன்மையை நீ அறியணும்னா you must know how much the captivity is very painful. எவ்வளவு செயல்பாடற்ற நிலைமை, இயேசுவை விட்டு பாவ வாழ்க்கையிலையோ அல்லது பிசாசுடைய வழியிலையோ அல்லது ஜெபம் பண்ண கூடாதபடிக்கு சிந்தையிலையோ அல்லது வேதத்தை வாசிக்காத ஒரு அசால்ட்டுத்தனத்திலையோ அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடாத அல்லது செய்ய முடியாத, செய்ய வேணாம் அல்லது அப்ப என்னால முடியாது, நான் வராட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்தோம் பார்த்தீங்களா? அது எவ்வளவு வேதனை உள்ளது என்பதை ஆண்டவர் நீங்களும் நானும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்ச நாள் நம்மளை செய்ய விடாமையே பண்ணியிருக்கிறார். லேலியா சொல்லலாமா? விடுதலை கொடுக்க போகும்போது தான் தெரியும். when you enter and experience the liberty, the freedom that Jesus has given through Calvary. கல்வாரி சிலுவையின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிற விடுதலையை நீங்களும் நானும் அனுபவிக்க, அதனுடைய மேன்மையை அதனுடைய மேன்மையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவரே அடிமைத்தனத்துக்குள்ளாரு, அவரே பாபிலோனுக்குள்ளாரு, எருசலேமில் இருந்த ஜனங்களை அவரே அடிமைத்தனத்தில் கொண்டு போய் தள்ளினார். எதுக்கு தெரியுமா? 70 வருட அடிமைத்தனத்துக்கு பின்பதாக அவளை விடுதலையாக்கி கொண்டு வர போகிறார். என்ன செய்கிறார்? வாசிங்க. சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றார் இந்த கால வேளையில, எப்பா நான் தான் உன்னைய இதுவரைக்கும் செயல்படாம வைத்திருந்தேன். பரிசுத்த வாழ்க்கையில நீ குறைவுபட்டிருந்தாய், பக்தியில நீ குறைவுபட்டிருந்தாய், வேதத்தை வாசிக்கிறதுல குறைவுபட்டிருந்தாய், தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல குறைவுபட்டிருந்தாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நீங்கள் வீடுகளை கட்டி. எப்படிங்க வீடுகளை கட்டுவீங்க? நீ ஜெயில இருந்தா வீடு கட்ட முடியாது.
உன் சொந்த வாழ்க்கையே சிதைந்து போன நிலைமையில நல்லா கவனிச்சுக்கங்க. சிறைச்சாலுடைய அனுபவம் நம்ம அனுபவிக்க வேண்டிய எந்த நன்மையும் நம்மளை அனுபவிக்க விடாம பண்ணுங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் அந்த பாவ சாப செயல்பாடற்ற அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி குடியிருந்து உன்னை வீடை கட்ட வைப்பாரு. ரெண்டாவது குடியிருந்து உன்னை குடியிருக்க வைப்பாரு. தோட்டங்களை நாட்டி தோட்டங்களை கர்த்தர் உண்டாக்க வைப்பாரு. அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். சாப்பிடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை வியத்து அல்லேலூயா சொல்லலாமா? இனி இந்த வருடம், இந்த புதிய பொருளாதார வருடத்துல 7ஆம் வசனத்தை 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று. எப்படிங்க? என்னென்ன காரியமெல்லாம் திருமண காரியமெல்லாம் தடைபட்டு இருந்ததோ இந்த புதிய பொருளாதார வருடத்தினுடைய ஆரம்ப நாளில் 34வது நாள் உபவாச நாளில் 33 நாள் ஆண்டோட சமூகத்தில் காலையிலையும் மாலையிலையும் நேரம் பார்க்காம, பலவீனத்தை பார்க்காம, சுகவீனத்தை பார்க்காம, சாக்கு போக்கு சொல்லாமல் தேவ பிரசனத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபித்த, அல்லது ஆண்டோட சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் நடக்காத நன்மையான காரியங்கள், மகிழ்ச்சியான காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் நம்முடைய திருச்சபையில கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரரை குமார்த்திகளை பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு. பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லி வைக்கிறார் பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லி வைக்கிறார். ஆண் பிள்ளையோட இல்லப்பா, பெண் பிள்ளையும் தருவார். அல்லேலூயா. குமாரத்தையும் குமார்த்திகளை பெற்று உங்கள் குமாரருக்கு புருஷருக்கு கொடுங்கள். உங்கள் இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. என்னப்பா என்னங்க லோ கவனிக்கிறீங்களா வசனத்தை? நீ குறுகுவதில்லை. கர்த்தர் இந்த வருட வாக்குத்தத்தம் பண்ணினாரா? நீ குறுகுவதில்லை. கர்த்தர் உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. உன் சந்ததியை கர்த்தர் பெருக செய்வார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியை இந்த வருடம் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். வலது கரத்தை பற்றி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. ஞானத்தில், அறிவில், புத்தியில், சாமர்த்தியத்தில் அனனியா மிசாவேல் அசரியாவுக்கு கொடுத்த அந்த 10 மடங்கு சாமர்த்தியத்தை உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் காணக்கூடிய அளவில், உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகள் செயல்படுத்தக்கூடிய அளவில் கர்த்தர் இந்த மாதம், இந்த வருடம் கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா. 7ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம். எப்படிங்க? இவ்வளவும் செய்வேன், ஆனா உங்கள்ட்ட ஏன்ட்டே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணணும். ஏன்னா நான் தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுங்க. அல்லையா? எல்லா நாளும் வர முடியாட்டாலும் பரவாயில்ல, முடிஞ்ச நேரமாவது ஆண்டோட சமூகத்தில் ஆலயத்தில் வந்து சேர்ந்து ஜெபம் பண்ண நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த தேசத்துக்கு சமாதானம் இருந்தால் எனக்கு சமாதானம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், தங்களோட பொல்லாத வழிகளை விடணும், என்னை நோக்கி ஜெபம் பண்ணணும். அப்பொழுது நான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு உங்க ஜெபம் என் ஜெபம் தாங்க தேசத்தை நல்லா வைக்க போகுது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்புடைய மாற்றம் எதில் இருக்குன்னா, நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சாக்கு போக்கு சொல்லாத. ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களை என்னை ஜெபிக்க வைக்கிற வருடமாய், வேதத்தை வாசிக்க வைக்கிற வருடமாய், வேதத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற வருடமாய், அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற வருடமாய் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அப்படி மாற்றி தருவார். கரங்கள் உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லாமா? 2வது வாசிக்கிறோம். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3, 10, 18 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்னைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, நாட்கள் வருகிறது. ஜெபம் பண்ணி விட்டாய், இனி நீ அறுவடை செய்கிற நாட்களை பார்க்க போகிறான். ஏன்னா கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. நீ எவ்வளவு நாள் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டாயோ, எவ்வளோ நாட்கள் தேவனிடத்தில் போராடி ஜெபம் பண்ணினாயோ,
அந்த ஜெபத்துக்கான பதிலை இந்த நாட்களில் நீ பார்க்க போகிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், உன் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியும் ஆண்டவர் திருப்ப போகிறார். அல்லேலூயா. ஏன்னா 70 வருடம், ஏற்கனவே 430 வருஷம், இப்போ 70 வருடம். இனிமே நமக்கெல்லாம் எங்கங்க குடும்பம்னு ஒன்று உண்டு? இனிமே நம்மெல்லாம் எப்படிங்க வாழ போறோம்? நாமெல்லாம் இந்த பூமியில பரதேசியா வாழ போறோம். யூதா ஜனங்கள் அப்படிதான் ஆனாங்க, சிதறப்பட்டு போனாங்க. பாருங்க, 1947 வருடத்துக்கு முன்பதாக உலக மேப்பில் இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. ஆனா ஆண்டோட வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. நீ எங்க வேணா செதறி போகலாம், என் ஜனம் எங்க வேணா செதறி போகலாம். ஆனா என் ஜனம் மனம் திரும்பும் போது அவளை திரும்ப அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மலையை நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. உன்னை நாட்டுவார், உன்னை கனி கொடுக்க வைப்பார், உன்னை தோட்டங்களை உண்டாக்க வைப்பார், அதனுடைய கனியை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீ விதைப்பதும் வேறொருவன் சாப்பிடுவதும் உன் தேசத்தில் கேட்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா. உன் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ சம்பாதித்த சம்பாதத்தினுடைய பலனை அந்நியர்கள் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த புதிய பொருளாதார படத்தில் ₹1 கூட உங்களோட பணம் அநியாயமாக வட்டி கிடக்கிறவங்களுக்கு போகக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. யாருக்கும் உங்களோட ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் சம்பாதிக்க வைக்கிற இந்த பணம் யாராலும் ஏமாற்றப்படாத வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி வைக்கணுங்க. ஆவியான சொல்றார், ஜெபம் பண்ணி வைக்கணும். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சோன்னா முதல்ல கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வருடம் இந்த மாதம் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வருடத்தில் எனக்கு வியாதி இருக்கக்கூடாது, மருந்து கடைக்கு போகக்கூடாது, வட்டி கடைக்காரங்களுக்கு போகக்கூடாது, ஏமாற்றுக்காரங்களோட கையில் இந்த பணம் போகக்கூடாது. இது உமக்கும் உம்முடைய நாம மகிமைக்கும் என்னுடைய சுகத்துக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் என் பிள்ளைகளுடைய பலனுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இந்த மாசத்துல மீறி எடுக்க வைக்கலன்னு நீங்க என்னை கேள்வி கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா எடுக்க வைப்பார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வேத வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் வாசிச்சீங்களாக்கா? அல்லேலூயா. முதலாவது சொல்லிட்டாரு, சிறையிருப்பை திருப்பி நான் அவள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்ட்டாரு. 2வது சிறையிருப்பை திருப்புவேன், என்ன செய்வேன்னா, ஐயோ ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க, நேரம் இல்லை. உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன். முதலாவது என்ன சொன்னாரு? சிறையிருப்பை திருப்பி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ண சொன்னாரா? கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க. எதெல்லாம் ஆண்டவர் சிறையிருப்பில் திருப்ப போறாருன்னா, உங்களை முதலாவது ஆண்டவர் சிறையிருப்பில் திருப்பி உங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். நம்முடைய ஆபிரகாம், நம்முடைய ஈசாக்கு, நம்முடைய யாக்கோபு, அந்த முற்பிதாக்களுடைய தேசத்துக்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். இழந்துட்டமே உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்டவர் சொல்றார், நீ இழக்கலப்பா, நீ இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. 2வது ஆண்டவர் உங்களோட சிறையிருப்பை எப்படி திருப்ப போறார்னா, உங்களை கர்த்தர் ரட்சிப்பதற்காக கர்த்தர் திருப்ப போகிறார். அல்லேலூயா. அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? இனி நீ மறுபடியும் பாவத்தில் விழுவதே கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா. எந்த பாவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் செயல்படக்கூடாதபடிக்கு செய்ததோ, அந்த பாவம் இனி எக்காரணத்தை கொண்டும் கண்கள்லையோ சிந்தையிலையோ இருதயத்திலையோ உன் செயலையோ வராதபடிக்கு கர்த்தர் உன்னை ரட்சிக்கிற தேவனா உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. 3வது வார்த்தை 8ஆம் வசனத்தை போட்டிங்களாப்பா? அல்ல, மன்னிச்சுக்கோங்க, சாரி 18ஆம் வசனம். ரைட். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். வீட்டுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. நல்லா கொஞ்சிடுங்க. முதலாவது ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொன்னாரு, you are returned back from exile. நீ சிறையிருப்பிலிருந்து திரும்ப போகிற ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வர போறேன்ட்டார். அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வருவதற்கு அவரையே தான் அனுமதிச்சார். எதுக்குன்னா, உனக்கு கொடுக்க போகிற
சுதந்திரத்தினுடைய மேன்மை தெரிய வேண்டும் என்பதற்காக 70 வருட அடிமைத்தனத்தை கொடுத்தார். ஆனால் என்னென்னத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க போகிறான்னு சொன்னால், உன் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் உன்னை சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா, நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். 2வது ஆண்டவர் சொல்கிறார், இனி எக்காரணத்தை கொண்டு பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை சிறையிருப்பை திருப்புவார். 3வதாக ஆண்டவர் உங்களை சிறையிருப்பை திருப்ப போகிறார். எதற்கு? இதுவரைக்கும் தேவனுடைய இரக்கம் உங்கள் வீட்டில் இல்லை, இனி உங்கள் வீட்டுக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்க கர்த்தர் உங்களை சிறையிருப்பை திருப்ப போகிறார். கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லாமா, உன் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்க வைப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு தான் காண்கிற எல்லாருடைய கண்கள்லையும் தயவு கிடைக்க பண்ணினார். சகல ஸ்திரீகளை பார்க்கலும் ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். உன் பிள்ளைகளுக்கு போகிற இடத்துலலாம் தேவனுடைய அன்பு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, நீங்களே போக மாட்டீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் பாராட்டுறாருன்னு. அல்லேலூயா. அந்த இரக்கத்தை இந்த வருடத்தில், இந்த புதிய இந்த நியூ ஃபைனான்சியல் இயரில் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த mercy ஆஃப் காட். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் நான் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. 3வது வாசிக்கிறோம். 3வது அவைகள் இருங்க, இல்லை அவ்வளோதான். சங்கீதம் 51:12 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்க, குறித்து வச்சுருக்கிறேன், சொல்ல நேரம் இல்லை. சங்கீதம் 51:12 குறிச்சிக்கங்க. 2வது பார்த்தீங்கன்னா, 1வது என்ன சொன்னார்? ஐ வில் பிரிங் மை பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் பேக் ஃப்ரம் எக்ஸைல். சிறைச்சிருப்பின் அனுபவத்திலிருந்து என் ஜனமாகிய இஸ்ரவேலரை திரும்ப விடுதலை கொண்டு வர போறேன், வெளியில கொண்டு வர போறேன். 2வது என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த வசனத்தை, மெயின் வசனத்தை விட்டுறாதீங்க. ஆமோஸ் 9:14-15 அதுதான் மனப்பாடம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த புதிய பொருளாதார வருடத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வசனம் மனப்பாடம் பண்ணணும். 2வது, they will rebuild the ruined cities and live in them. அதாவது பாழான ஸ்தலங்கள் அப்படின்னா இனி வாழ்வதற்கே தகுதியற்ற இடம். இந்த இடத்துல யாருங்க இருப்பா? இந்த இடத்துல மனுஷன் வாழ முடியுமா? இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த இடத்த நீங்க கட்டுவீங்க. அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொன்னவங்கள வாழ வச்சு காட்டக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை இந்த மாதம், இந்த வருஷம் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? எப்படிங்க வாழ வைப்பாரு? எப்படி பாஸ்டர் வாழ வைப்பாரு? வாசிங்க ஏசாயா 58:12 சீக்கிரம் வாசிங்க. 3 காரியத்தை நான் சொல்றேன். ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். யாருங்க? யாருங்க? உங்க பிள்ளைகள். லேலியா சொல்லுங்க. உங்க பிள்ளையோட பேரை எழுதி வைக்கணுங்க. அங்க என் பிள்ளைகள் என்கிட்ட இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த, பூர்வ முதல் எத்தனையோ வருடமா பாழா நாசமா போய் கிடக்கிற குடும்பத்தை, நாசமா போன வீடுகளை, நாசமா போய் கெட்டு போனவங்களை காப்பாற்றி எழுப்புகிறவளாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க உங்க பிள்ளைகளா சாதாரணமா. உங்க பிள்ளைகளை வைத்து கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. ஆண்டவர் சின்ன பையனை வச்சு தான் 25,000 பேருக்கு போசிக்க வச்சார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் 25,000 பேரான மறுபடியும் கேட்டுறாதீங்க, அப்படிலாம் பைபிள் இல்லை. ஆனால் 5,000 பேர் புருஷர்னு வச்சா 5,000 பேர் மனைவி. அல்லேலூயா. அங்கே 2 பிள்ளைங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஆவரேஜாக போட்டுக்க வேண்டியதான் கணக்கு. அல்லேலூயா. அப்போல்லாம் கணக்கு வழக்கே கிடையாது, கண்ணாமண்ணான்னு பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்ன லெவலில் போயிட்டுருக்கு. அப்போல்லாம் போகக்கூடாது. பரிசுத்த பிள்ளைகள்லாம் நல்லா குழந்தைகளை பெற்று எடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த சந்ததி வரணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்கிறேங்க. அல்லேலூயா. ஒன்று கன்னியாங்கள்லாம் சொல்லாதீங்க. பரிசுத்த சந்ததி வரணுங்க. அப்போ எப்படிங்க பரிசுத்த சந்ததி பூமியில் பெருகும்? நம்முடைய தேசத்தில் நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக பரிசுத்த சந்ததி வரணுங்க. அது ஆசீர்வாதம் தெரியுங்களா உங்களுக்கு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் தோன்றின ஒரு பிள்ளை. அப்படியா இருக்கு? உன்னிடத்தில் தோன்றினவர்கள் புளூரல்ல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு தான் எங்க அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க, எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கார். அல்லேலூயா. அடுத்த சந்ததியெல்லாம் பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுங்க. அல்லேலூயா. உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த, அத கெட்டு போன. நல்லா கவனிங்க. வெறும் வீட்டை மட்டும் கட்டி வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இனி வாழ தகாத நிலைமையில் இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையை
உங்கள் பிள்ளைகள் வாழ வச்சு காட்டுவாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமாங்க. சத்தமாக அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளையை தாங்க கர்த்தர் பயன்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமாங்க. ஒரு சின்ன பிள்ளைன்னு அற்பமாக நினைக்காதுங்க. சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைக்காதுங்க. ஒரு சின்ன பிள்ளையை வச்சு தான் ஒரு நாகமானோட குஷ்டரோகத்தை நீக்கினார் ஏசப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பூர்வத்தில் பாழாய் கிடந்து கெட்டு போனவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் காப்பாற்றுகிற பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உங்கள் பிள்ளையோட பேரை சொல்லி ஆசீர்வதிங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைய நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என் பிள்ளை ஆண்டவரே அல்லது அநேகரோட வாழ்க்கையை காப்பாற்றின ஆண்டவரே. சொல்லுங்கள், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் என் பிள்ளை அநேகரை காப்பாற்றின ஆண்டவரே. அநேகர் கெட்டு போனவனெல்லாம் காப்பாற்றின ஆண்டவரே. தப்பான வழிக்கு போனவனெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரே. அல்லையா சரியான வழிக்கு என் பிள்ளை கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரே. நான் கூட்டிகிட்டு வரணும் ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாருங்க. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் அநேகரை காப்பாற்ற போகிறீங்க பாருங்கள். இந்த புதிய பொருளாதார வருடத்தில் அநேகரோட வாழ்க்கை நீங்கள் கட்டி எழுப்ப போறீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்கிறார், நீ சாதாரணமானவன் அல்ல. உன்னை வைத்து கர்த்தர் அநேக குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறான். அல்லேலூயா. ஆபா லஹா ஷந்தரதியான் மேமா லஹதரதி அந்தரபலஹ ஷியதரதியா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அப்பனா என்ன அர்த்தம்? உனக்குன்னு உங்கள் குடும்பத்துக்குன்னு உங்கள் சந்ததிக்குன்னு கொடுக்கப்பட்ட கை ஆசீர்வாதங்கள் எக்காரணத்தை கொண்டு கை நிலவி போகாது. கர்த்தர் உங்களை வைத்தே கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள். ஆண்டோட வேத வசனம் சொல்கிறது, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். நீ என்ன பேர் பெறுவா? கெட்டு போனவங்களை காப்பாற்றுறவனா மட்டும் இல்லை, வாழவே தகுதி இல்லாத இடத்துல வாழ வைக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை வச்சு பயன்படுத்த போறாரு. அடுத்து என்ன தெரியுமா செய்வாரு? ஓட்ட உடசெல்லாம் சரி பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, இதெல்லாம் சரியாகாதுங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு தூக்கி போட நினைக்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஞானத்தை தொழிலில் கர்த்தர் தர போறாருங்க. தொழில் செய்கிறவங்கள உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு. மற்றவங்களாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை வச்சு அந்த வேலைக்கு ஆக வச்சிருவார். லேலுயா சொல்லலாமா? முடியாதுன்னு விடப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போகிறீங்க பார்க்கலங்க, அந்த வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய அறிவையும் தேவன் கொடுத்த ஞானத்தையும் பயன்படுத்தி அந்த ஸ்தாபனமே அல்லது அந்த தொழிலே அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வேணான்னு தூக்கி போட்ட காரியத்தெல்லாம் உங்களை வச்சு கர்த்தர் பயன்படுத்தி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது நிமித்தமாக உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, வேணான்னு சொன்னதை வச்சு பயன்படுத்த வச்சுட்டீங்களேங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த வருஷம் எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாருங்க. நீங்கள் சொல்லணுங்க, 2023 வருஷம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, திறப்பானதை அடைக்கிறவன் என்று. அல்லேலூயா. நீ திறப்பான காரியத்தெல்லாம் அடைக்க போகிறாய். அல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாதுகாப்புள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அல்லேலூயா தேசத்தை அழிக்கக்கூடாதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும். அல்லேலூயா சொல்லுங்க. அடைக்கிறவன் யாரு? ஆண்டவர் இல்லை, நீங்கள் நானும் தாங்க. அல்லேலூயா சொல்லலாமாங்க? அவர் தாங்க சொல்லியிருக்கிறாரு, நீ தான் அடைப்பா. உன் ஜெபம் அடைக்க போகிறது. அல்லேலூயா. உன் ஜெபம் அல்லையா பொத்தல் பையில் போட்ட மாதிரி எங்கள் வீட்டில் வரக்கூடிய வருமானம்லாம் போகுது சார், கவலையே படாதீங்க சார். அதை செய்கிறதுக்கு தான், அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் ஏசப்பா உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு சார். நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் போய் ஜெபம் பண்ண போகிறீங்கங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, வீட்டில் விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. திரு பால்ராஜ் அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் அல்லையா கலிங்க நகரில் போய் அல்லையா கேர்சர் நடத்துங்க பிரதர், எங்கெங்கே போகிறேன் போய் நடத்துங்க அப்படின்னு. அல்லையா போன 3 பேர், அல்லையா முதல் வாரம் 3 பேர், 2வது வாரம் போனும் ஒருத்தர் தான். ஐயோ சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். என்னடா 3 பேர் இந்த இடத்துல இப்போ 1 பேர் ஆகிட்டான். ஆனால் அந்த ஒருத்தட்டை வச்சு ஆண்டவர் விசுவாசத்தை தூக்கி விட்டார் பாஸ்டர். அல்லையா போன வாரத்தில் அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க, இல்லாட்டினா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்க, அப்படிலாம் அவங்க அழுதுருக்காங்க. பிரதர் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் யார் எவரெலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா? விசுவாசிகளை வைத்து கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் நான் அப்படி தான் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. 33 நாள் ஜெபத்துக்கு வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு வந்தால் பாஸ்டர் யார் விசுவாசி யாருன்னு தெரியாதுங்க, அப்படி சொல்லணும். இல்லை சொல்லுங்கள்.
நான் சொன்னது புரியுதா? இந்த சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் யார் விசுவாசி யாருன்னா தெரியாது அப்படி சொல்லணும். யார்கிட்ட போனாலும் ஜோம் பண்ணுவாங்கங்க அப்படி சொல்லணும். யாரை கையை வச்சானாலும் அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் பயன்படுத்துவார். போய் ஜோம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, போன வாரம் ஜோம் பண்ணிட்டு போனீங்க, என் கணவருக்கு வேலை கிடச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாரா? கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரா? திறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பேர் பெறுவாய். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவா. ஆண்டோட வேத வசனம் சொல்கிறது, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். வாழவே முடியாதுன்ற இடத்துலலாம் வாழ வைப்பதற்கு பாதைகளை திருத்துகிறவர்களாய் நீங்கள் நானும் மாறப்போகிறோம். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை என்ன வைக்க போகிறார். நேரம் அதிகமாக இல்லை, முடிக்கிறேன். அல்லேலூயா. குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 61:4, எசேக்கியேல் 36:10, the book of Isaiah chapter 61 verse 4, the book of Ezekiel chapter 36 verse 10. குறித்துக் கொள்ளுங்க. மூணாவது வார்த்தை வாசிங்க. மூணாவது வார்த்தை வாசிங்கன்னா, they will plant vineyards and drink their wine. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி அது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றார். புரியுதுங்களா? முதலாவது என்ன சொன்னாரு? சிறையிருப்பை திருப்புவேன். சில பேர்லாம் அப்படியே பார்க்குறீங்க. என்ன சொன்னீங்க பாஸ்டர்? முதலாவது என்ன சொன்னீங்க? என்ன வசனத்தை கவனிச்சோம்? என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு? சிறையிருப்பை திருப்புவேன். எதுல இருந்து திருப்புவாரு? அதுதான் பாஸ்டர் தெரியல. என் முற்பிதாக்களுடைய நன்மைக்கு நேரா என்னை திருப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது எதுல திருப்புவாரு? என்னை பாதுகாப்பாய் வைப்பதில் கர்த்தர் என்னை சிறையிருப்பிலிருந்து திருப்புவார். அல்லேலூயா. இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. மூணாவது, உன் வீட்டுக்கு இறக்க செய்வதில் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. மூணு விஷயத்துல ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவேன்ட்டார். உன் பிதாக்களுடைய நன்மைக்கு நேராக திருப்புவேன். உன் குடும்பத்து இறக்க வந்து மூணாவதுங்க. ரெண்டாவது வந்து ரட்சிப்பேன். முதலாவது வந்து உன் பிதாக்களுடைய நன்மைக்கு நேராக உன்னை கொண்டு வருவேன், திருப்புவேன். ரெண்டாவது ரட்சிப்பேன். மூன்றாவது இறக்க செய்வேன். அல்லேலூயா சொல்லாம ஈஸியா மனசுல வச்சுக்கணும், பதிச்சுக்கணும். எழுதுறதுக்கு முன்ன எழுதணும், கண்டிப்பா எழுதணும், மனசுல பதிஞ்சிடணும். ரெண்டாவது ரீபில்ட் தி ruined city. பாழான ஸ்தலமெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்ன பாழானதெல்லாம் கட்ட போறாரு? குடியிருக்க முடியாத இடத்த குடியிருக்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். வாழவே முடியாது, நான்லாம் வாழ்வதற்கு லாய்க்கே கிடையாது, நான் செத்து போறேன்னு சொல்றவனெல்லாம் வாழ வைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அநேகர் வாழ்க்கையில எங்க தான் இந்த பிரச்சனைனே தெரியாம திக்கு தடுமாறி கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து அந்த ஓட்டையை அடைக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. மூணு வார்த்தை சொன்னாரா? கூட நீங்க போய் வீட்டில் மீதி வசனத்தை தியானிக்கும். மூணாவது வார்த்தை என்னன்னா, பிளான்ட் வின்யார்ட்ஸ், அதாவது தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை ருசித்து யாருக்கோ வட்டிக்கு கொடுப்பீர்கள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, நீங்க தான் சாப்பிடுவீங்க. கைகளை உயர்த்த சொல்லாமா? எப்படி பாஸ்டர்? மூணு வசனம் சொல்லிடுறேன். ஆனா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். நீதிமொழி 31:16, எரேமியா 31:5. அல்லேலூயா. the book of Isaiah chapter 37 verse 30, the book of Proverbs, நீதிமொழிகள் 31:16, எரேமியா 31:5, ஏசாயா 37:30. வாசிங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த புதிய பொருளாதார வருடத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஒரு புதிய தொழில்களை கர்த்தர் உங்க கையில தருவார். தொழில் செய்யறவங்களுக்கு சொல்றார் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய், புதிய தொழில்களை நீங்க வாங்க போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி நடக்கும் பாஸ்டர்? ஆண்டவர் சொல்றார், நீ விசாரித்து தோட்டங்களை வாங்குவார். வேலை செய்யறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு பதவிக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. உங்களுடைய பிள்ளைகள் இதுவரை செய்திராத சாதித்திராத புதிய அத்தியாயத்தை உங்கள் பிள்ளைகள் சாதிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேங்க. முதலாவது தொழில் செய்கிறவங்க இதுவரைக்கும் செய்யாத ஒரு புதிய தொழிலுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏற்கனவே செய்கிறது இல்லாமல் இன்னும் உங்களோட தொழிலே ஒரு புதிய அத்தியாயத்தை, இதுவரைக்கும் யாரும் செய்யாத காரியத்தை கர்த்தர் உங்கள் தொழிலில் கர்த்தர் செய்ய போகிறார். வேலை ஸ்தலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் அடைந்திராத ஒரு புதிய உயர்வுக்கு நேராய்
ஒரு புதிய மேன்மைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். மூன்றாவது, உங்களுடைய பிள்ளைகள் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார்கள். நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் பிள்ளைகிட்ட அந்த திறமையை தாழ்ந்து பார்த்துருக்க மாட்டீங்க. கர்த்தர் இந்த புதிய பொருளாதார இடத்துல உங்க பிள்ளைகளுடைய குறித்த ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. அப்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். உங்களை வச்சு அநேக தோட்டங்கள்னு சொன்னா இப்ப நாம செயல்படுகிற நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், சகல காரியத்திலையும் தோட்டங்களுடைய நன்மைகளை நாம் எப்படி புசிப்போமோ. நல்லா கவனிங்க. தோட்டத்தில் அல்லையா வயல்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரகம் அல்லையா இந்த நெல் மட்டும் தான் போடப்பட்டிருக்கும். ஆனால் தோட்டங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மா, பலா, வாழை, அல்லையா கோவா பழம், என்ன பழம், எல்லா பழம் இருக்கோ அத்தனை பழத்தையும் அல்லேலூயா சாப்பிடுறவர்களாக கர்த்தர் நம்மளை வைப்பார். அல்லேலூயா. வித்தியாசமான நன்மைகளை அனுபவிக்க. அல்லேலூயா. எரேமியா 31:5 வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மேம்பட நார வசனம் போட்டிருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். இது உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தம் தான். நீ நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? முதலாவது புசிப்பீர்கள். தோட்டங்களை நாட்டி அவருடைய கனிகளை புசிப்பீர்கள். ரெண்டாவது, you would plant the vineyards and have the experience. எதுக்கு தெரியுமா? அதை பற்றின நெளிவு சுழிவு தெரியாதவர்களுக்கு உங்களை ஒரு வாய்க்காலாக வைப்பார். உங்கள்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நான் என்ன செய்யணும்? கவலைப்படாங்க, இதை இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய தோட்டத்தை நாட்ட வைக்கிறது வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, உங்களை ஆசீர்வாதத்தின் தோட்டமாக வைக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்படின்னா உங்கள்கிட்ட அநேகர் ஆலோசனை பெறக்கூடிய அளவில் உங்கள் தொழிலில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை கொடுத்த நல்ல ஆலோசனைகளை அநேகர் பெறக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை என்னை மாற்ற போவதற்காக கரங்களை வைத்து சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, they will make gardens and eat their fruits. அவர்கள் தோட்டங்களை உண்டாக்கி, இது வின்யார்ட்ஸ் வாங்குறது, தோட்டங்களை வாங்கி. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கார்டன்ஸ். இதுல என்ன செய்ய போறாருன்னா அல்லேலூயா, they will make the gardens and eat their fruits. அல்லேலூயா. அதனுடைய கனிகளை அல்லேலூயா உண்டாக்கி புசிப்பார்கள். எரேமியா 29:28, சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில். ஏன்னா ஆண்டவர் ஆலயத்தை நான் வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஆலயம் தான் காட்டினார். உண்மையாகவே எல்லா வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்கிட்ட ஆண்டவர் காட்டினதெல்லாம் ஆலயம்தான்றார். அவருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் அவருடைய கனிகளை பூசிப்பார்கள். கண்களை மூடலாமா? வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்காக எல்லா வலது கரத்தையும் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வலது கரத்தையும் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்காக எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பாரா? ஆண்டவரே, நீர் கொடுத்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த மனைவி நான்சி அவர்கள் முன்பதாக ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் கொடுத்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க, உன்னை சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன்னு சொல்லிட்டீங்க.
பாழான நகரங்களை கட்ட வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. திராட்சை தோட்டங்களை நாட்ட வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி அதனுடைய கனிகளை புசிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இனி நீங்கள் அவைகளிலிருந்து பிடுங்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வாக்குத்தத்த வசனங்களை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கத்தனை கொடுத்த நல்ல புதிய மாதத்திற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உம்மை துதிக்க கத்தனை கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கத்தனை கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக மக்கு நன்றி தகப்பனே. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தின்படியாக கத்தனீர் இந்த மாதம் முழுவதும் எங்களோட குடும்பங்களையும் கத்தனீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை திருப்பவும் அப்பா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணி எங்களோட முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கத்தனை கொடுக்க போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாத்து கொண்டு எங்களை வழி நடத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, என் தேவனுடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை கத்தனீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் அப்பா, உம்முடைய தயவு எங்கள் மேல் எங்களோட பிள்ளைகள் மேல் அனாதியாய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பாழான ஸ்தலத்தை திருப்பும் கட்டி எழுப்பக்கூடிய கிருபைகளை கத்தர் இந்த மாதத்தில் அப்பா எங்களோட குடும்பத்தில் செய்கிற தொழிலில் வேலையின் காரியங்களை பிள்ளைகளோட படிப்பின் காரியங்களை கத்தனை செய்ய போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கென்று கத்தனை கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் கட்டி எழுப்ப கத்தனீர் எங்களை பயன்படுத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கரங்களை எங்களோட வாயின் வார்த்தைகளை கத்தனீர் பயன்படுத்துவீராக. எங்களை அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு அப்பா நாங்கள் அப்பா இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களாய் அநேகரை இயேசுவின் அன்புக்குள்ள நடத்தக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க அதன் மூலமா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட கத்தனீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பூலோகத்தில் இருக்கிற நன்மைகளை மாத்திரமல்ல அந்த நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அப்பா பெற்று ஆசீர்வாதமாய் இருக்க கத்தனீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எந்நேரமும் அப்பா நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் கத்தனீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியாகவே கத்தனீர் எங்களை வழி நடத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அப்பா முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ரஜா. கத்தனீர் வழி நடத்துவீராக. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட எங்க ஒவ்வொருவரையும் கத்தனீர் அதன்படி நடத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ள போகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானசாரம் பெற்றவர்கள் தேவனோடு மனிதரோடு நல்ல உறவுள்ளவர்கள் தான் இந்த பந்தியில் பங்கெடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் நில்லுங்கள். ஞானசானம் எடுக்காதவர்கள் தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். அல்லது ஆண்டோடைய நாமம் இப்படிதாக அல்லது வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய திருச்சபையில் ஞானசான ஆராதனை இருக்கிறது. ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசானம் எடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களிடத்தில் ஒப்பித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டிருந்த ராத்திரில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுவனுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் பணம் முன்முதலாம் கர்த்தர் வரும் மூலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பணம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கிடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பண்ண பண்ணுகிறவன் தனக்கு ஆக்கின திருப்பி போஜனம் பண்ண பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். கண்களை மூடி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா. திரு ஜேம்ஸ் அப்பா அவங்க ஒரு ஜோம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கெடுக்க போகிற எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பயத்தோடும் பக்தியோடும் இந்த பந்தியில் பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அருமையான தகப்பனார் அவர்கள் ஜோம் பண்ணுவாங்க. அன்பின் பரலோகப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பேராய் ஆசீர்வதிக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்திட்டீரப்பா.
ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோது நீ கைவிடாத தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென். ஆண்டவரே இறக்கம் பெரியது, தயவு பெரியது, வல்லமை பெரியது, மாட்சிமை பெரியதுப்பா. ஆண்டவரை நீ சகலத்தை செய்ய வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த திருவிழா கலந்துருக்கும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் அறியாத மக்கள் அநேகர் உண்டு அப்பா. அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வரை கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த நோக்கத்தோடு இந்த கேட்க நிற்பது இந்த அகலத்தை உண்டாக்கி கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் சபையின் மூலமாக நடைபெறும் ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதன் மூலமாக அநேக மக்கள் ரட்சிப்புக்குள் வர கிருபை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஊழியக்காரரையும் ஊழியர் குடும்பத்தையும் கருத்துப்படுத்தி ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதியும்ப்பா. ஆண்டவர் இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக முன்னேற நீங்கள் கிருபை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை எங்களை பரிசுப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் என்ன தேவையோடும் எதிர்பார்ப்போடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் வந்திருக்கிறார்களோ அவர் தேவைகளை நீ சந்திக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் நம்பினர் ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக விடமாட்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீரே அவர்கள் காரணம் கோட்டையை நம்பியிருக்க துர்கம் கேடகமாக இருந்த வழி நடத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதி கனம் மைமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அல்லேலூயா வரும். நாம் ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்போம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாரே என்னை அவருக்கே அர்ப்பணிப்பேன். என்னில் அன்பு கூர்ந்ததாரே என்னை அவருக்கே அர்ப்பணிப்பேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கொண்டார். கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ முற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். யாருக்கா அப்பம் திராட்சரசம் கிடைக்கலையா? எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கிறதா? அல்லேலூயா. முற்றும் ஜெயம் நான் பெற்றிடுவேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே
பெருகிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த எங்களை மீட்டெடுக்கும்படி உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்தையே எங்களை காப்பாற்றும்படிக்கு ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த அப்பத்தை புசிக்கிற நான் இந்த அப்பத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவனாய் இனி பாவத்துக்கு ஆண்டவரே அடிமையாகாதபடி, இனி சாபமான காரியத்திற்கு பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிவேன் என்கிற அர்ப்பணிப்போடு அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையமாக இருக்க இந்த அப்பத்தை சேர்ந்து புசிப்போம். சிந்தப்பட்ட புதிய நித்திய உடன்படிக்கைக்கு அடையமாக இந்த திராட்சை ரசத்தில் ஆண்டவரே, உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் இந்த உலகத்தோடு எந்த உடன்படிக்கையும் ஆண்டவரே நான் செய்யாதபடி உம்முடைய உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்ற அர்ப்பணிப்போடு அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அடமாக இருக்கிற திராட்சை ரசத்தை சேர்ந்து குடிப்போம். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என்னை பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என்னை பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. திரு ராஜன் அவர்கள் முன்பதாக வந்து, ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த முதல் ஆண்டவரே இந்த புதிய பொருளாதார வருடத்தோட முதல் மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த சமூகத்தில் வந்து பங்கெடுக்க எனக்கு கிருபை தந்தீங்க, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுது நாம் கொடுக்க போகிற காணிக்கை அவருக்கென்றும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் அவருடைய ராஜ்யத்துடைய விரிவாக்க பணிக்கென்று பயன்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுவாங்க. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோதரம் ஆண்டவரே, இந்த பொருளாதார மாதத்திலும் அப்பா முதலாவது நாளிலே அப்பா ஆலயத்துக்கு வந்து அப்பா சோதரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே துதிக்கவும் பாடவும் அப்பா உம்முடைய பிரசனத்தை உணரவும் வார்த்தைகளை கேட்கவும் அப்பா நீங்கள் பாராட்டின கிருபைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பொருளாதார மாதத்தை அப்பா உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா படைக்கிற அந்த காணிக்கையும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை அப்பா சோதரம் ஆண்டவரே நீங்கள் பரத்திலிருந்து அப்பா ஒத்தாசை அனுப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையானது நாம மகிமைக்கென்றும் அப்பா ஊழியத்துக்கென்றும் பயன்பட அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கப்பட நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவரே. அப்படியே அந்த மாதம் முழுவதும் எந்த நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. காணிக்கை போட்டுவிட்டு கைகளை தட்டி, நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆமென். ஓ கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. இன்னைக்கு 34வது உபவாச நாள். காலை 10:30 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் ஆலயத்தில் ஜெபம் நடைபெறும். காலையில் வர இயலாவிட்டால் மாலையில் 6:30 மணிலேருந்து 8:00 மணி வரைக்கும் நமக்கு ஜெபம் நடைபெறும். தயவுசெய்து இந்த ஒரு வாரமாவது இது வரைக்கும் வராதவர் தயவுசெய்து வாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு குருத்தோலை ஞாயிறு ஆராதனை வழக்கம் போல் எல்லா ஆராதனை நடைபெறும். 6 மணிக்கு முதல் ஆராதனை, 2வது ஆங்கில ஆராதனை, அல்லது 8 மணிக்கு, 3வது தமிழ் ஆராதனை 9 மணிக்கும் வாலிபர் ஆராதனை நடைபெறும். வாலிபர் ஆராதனை நடைபெறாது. நாளைக்கு நமக்கு VBS, அதாவது இந்த வருட VBS ஊழியத்திற்கான அல்லது ஒர்க் ஷாப், அதாவது டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ், ஆசிரியராக அல்லது உதவியாளர்களாக ஊழியர் செய்ய விருப்பப்படுவதற்கான பயிற்சி. ஆகவே கண்டிப்பாக பயிற்சியில் பங்கு பெறணும். பயிற்சி பெறாத யாரும் தயவுசெய்து டீச்சர்ஸாக செயல்பட முடியாது. ஏன்னா முதல்ல தெரியாமல் டப்புலாம் வந்து எடுக்க முடியாது. ஆகவே சரியாக செய்ய விருப்பப்படுகிறோம். ஆகவே டீச்சர்ஸாக பணி செய்ய விருப்பப்படுகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 12வது பாஸ் பண்ணியிருக்கணும். ஆகவே நல்ல ஒரு முதிர்ச்சியோடு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறுவர் ஊழியத்தில் அல்லது நம்ம நல்லா செய்ய விருப்பப்படுகிறோம். ஆகவே நாளை காலை 11:30 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் லஞ்ச் இங்கேயே கொடுக்கப்படும். ஆகவே ஒரு 5 நாட்கள், மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் VBS நம்ம சபையில் நடைபெற போகிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து உதவி செய்யலாம். நீங்களாம் நல்லா படிச்சிருக்கீங்க. ஆகவே ஊருக்கு போகணும்னு நினைக்காதுங்க. தியாகம் பண்ணினா அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்கிறார், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்லலாம். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த ஒரு 5 நாள் ஊழியத்தை வைராக்கியமாக செய்ய படித்த சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 50 டீச்சர்ஸ் வேணும், 20 வாலண்டியர்ஸ் வேணும். தயவுசெய்து வந்து ஊழியம் செய்வாங்க, உதவி செய்வாங்க. அல்ல பல தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட போன வருஷமே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவானது. ஆனால் தேவையை சந்திப்பார். ஆனால் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவை சந்திப்பார். நம்முடைய ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். இது வரைக்கும் வெட்கப்படுத்தலை. போன வருஷம் 411 பிள்ளைகள் பங்கு பெற்றாங்க. இந்த வருஷம் அதை விட அதிகமாக பிள்ளைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்ல ஏன்னா நமக்கு 19 இடத்துல சிறுவர் ஊழியம் நடக்குது. அந்த 19 இடத்துல இருந்து நடத்துகிற பிள்ளைகளே வந்தாவே இடம் பத்தாது. ஆகவே ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். ஆகவே நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். வருகின்ற 6ஆம் தேதி ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு ஞானஸ்தான ஆராதனை நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தயவுசெய்து ஞானஸ்தானம் எடுக்க விருப்பப்பட்டால் நீங்கள் புதன்கிழமைக்கு முன்பதாகவே எனக்கு தெரியப்படுத்த முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 7ஆம் தேதி நமக்கு புனித வெள்ளி ஆராதனை. ஒரே ஆராதனை தான், 2-3 ஆராதனைலாம் கிடையாது. அல்லது காலை 6:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30யோடு முடிச்சிருவோம். ஆகவே நீங்கள் இந்த மனதில் வைத்து அல்லேலூயா புனித வெள்ளி ஆராதனையில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமக்கு முதல் வெள்ளியாக இருக்கிற அப்படின்னாலே இரவு ஜெபம். இரவு 10 மணிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்கும் குடும்பங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, பங்கு பெறுங்க. 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கிலிருந்து 1 மணி வரைக்கும் 40ஆம் நாள் உபவாச நாளுடைய நிறைவு நாள் ஜெபம் நடைபெறும். 9ஆம் தேதி ரெசரக்ஷன் சண்டே. நம்ம யாரும் ஹாப்பி ஈஸ்டர்லாம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையே நமக்கு பைபிளில் இல்லை. நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுந்த நல்ல நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நல்ல நாள் வாழ்த்துக்கள். அல்லேலூயா அப்படி சொல்லுவோம். இயேசுவோட பேரை சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே நம்ம புரிந்து கொள்ளணும். சில சத்தியம் நான் உங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு சொல்கிறேன். 11ஆம் தேதி டியூஸ்டே நம்ம சர்ச்சில் ஒரு 70 போதகர்கள் வரப்போகிறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி வருவாங்க. ஆகவே வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம சர்ச்சுக்கு 35 போதர்கள் அவருடைய துணைவியார் 70 பேர் வராங்க.
அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து நம்ம அவங்கள கவனிக்கணும். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். நாம் யாவர் எழுமி நிற்போம், ஆண்டோட சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்னைக்கு நல்ல முறையில் கர்த்தர் ஆராதனை நடத்தி கொடுத்ததுக்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். உங்கள் நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நம்முடைய சமத்தை வந்து உண்மை பாடி துதித்து ஆராத்து நம்முடைய சத்திய வார்த்தையை கேட்டு உடைய பரிசுத்த பந்தியில் பங்கெடுத்து உங்களுக்கு காணிக்கை செலுத்தி உடைய ஆலயத்தினுடைய ஊழியங்களை குறித்து கேட்டிருக்கிறோம். அதன்படி செயல்படுவதற்கு எங்கள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் பாராட்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாள்லேருந்து ஆண்டவரை புதிய கணக்கை துவங்குறாங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய பொருளாதாரத்தில் இன்னைக்கு விதைச்சிருக்கிற விதையை போல ஆண்டவரே இந்த வருட இறுதிக்குள்ளார டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தோட உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே அவங்க எவ்வளோ காணிக்கை செலுத்தினாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை விட டபுள் மடங்கு இந்த வருஷ இறுதிக்குள்ளார உங்களுடைய பிள்ளையுடைய கரங்களை நீ ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமான கட்டளை கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளை கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வத்து ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டக்கா கரங்களை தட்டி திரு சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிற போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்துக்காக நடிச்சிருக்கிறோம். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்திருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றேக்கு முடிவுகளே. ஆமேன். தேவரீர் என்னை, குடும்பத்தை, சபை மக்களை ஆசீர்வத்து என் குடும்பத்தின் சபையின் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு குடும்பத்தோடு சபை மக்களோடு இருந்து தீங்கு என்னை, குடும்பத்தை, சபை மக்களை அணுகாதபடி அதற்கு என்னை, குடும்பத்தை, சபை மக்களை விலக்கி காத்தலும். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி, முள்ளமே பரிசுநாம் சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி, கர்த்தர் சகலபரம் மறவாதே. ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியனுடைய அன்பும் ஐக்கியம் ஜெயமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் எப்பொழுது தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதமாக. மே காட் bless you. have a blessed new financial year. அல்லேலூயா. ஆசீர்வாதமான புதிய பொருளாதார வருடமாய் உங்களுக்கு இருப்பதாக.